சண்டைக்கோழி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆடிட்டரும் அட்வொகேட்டும் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இப்போ விக்ரம் வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. சார், டாக்குமெண்ட்டில் எல்லாமே சரியாக இருக்கா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்தா எல்லாம் சரியாக தான் இருக்கும், எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாது. நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. பிஸ்னஸை பற்றியும் சாஃப்ட்வேர் பற்றியும் கேட்டால் எனக்கு தெரியும், இதை பற்றி எனக்கு தெரியாது, எல்லாம் பக்காவாக இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, அப்போது ரெண்டு பேரும் வந்துட்டு சொல்கிறாங்க, சார் அதெல்லாம் பக்காவாக இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கே போயிட்டு நம்ம மேலே வந்து கேஸ் போட்டால் கூட யாரால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. விஜய்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஒரே குழப்பமாக இருக்குது. என்ன இதை இப்படிலாம் பேசிக்கிறாங்க, என்ன தான் இருக்கும் அப்படின்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து விஜய்க்கு வந்து பெருமாள் கால் பண்ணுறாங்க. அப்போ விஜய் வந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, ஐஸ்வர்யா இங்கேருந்து எங்கேயும் போகாத, இங்கேயே இரு, என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இரு, நான் பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு விஜய் தனியாக போகிறாரு. இங்கே வந்து நந்தினி வந்து வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு 2 டீ போட்டு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, அம்மா எதுக்காக 2 டீ சொல்கிறீங்க, எல்லாருக்குமே டீ சொல்லுங்கள், ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது, நீங்கள் 2 பேருக்கு மட்டும் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா என்ன இது மாமா வேற இப்படி பேசுகிறாரு, என்ன நடக்குதுன்னே புரியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வெளியில் பெருமாள் விஜய் கிட்ட வந்து சொத்து மாற்றி எழுத போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்லிடுவாங்க. அதை கேட்டு விஜய் வந்துட்டு, ஓஹோ விக்ரமோட நிலைமையை யூஸ் பண்ணிக்கிட்டு நிலைமையை அவங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும்னு பார்க்குறாங்களா, நீ ஃபோனை வை, நான் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ரொம்ப கோவமாக வந்து வந்துட்டுருக்காங்க. அந்த விஷயம் கேட்டதுமே வந்து உள்ளே வந்து ஐஸ்வர்யா ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு விக்ரம் கிட்ட வந்து கேட்குறாங்க, மாமா இங்கே என்ன நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, உனக்கு எதுவும் தெரியாதாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மாமா எனக்கு தெரியாது, என்ன நடக்குது அப்படின்னு கேட்க, அம்மா நீங்கள் எதுவுமே சொல்லலையா, விஜய்கிட்ட எதுவுமே சொல்லலையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, இல்லைப்பா. அப்போ நந்தினி வந்துட்டு சொல்கிறாங்க, இல்லைப்பா அது நான் சொன்னால் நல்லா இருக்காதுல்ல, நீயே சொல்லணும்னு தான் நான் எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான், நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கரெக்டாக பெருமாள் கிட்ட பேசிட்டு விஜய் உள்ளே வராரு. வா விஜய், சாரி விஜய், நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும், அம்மா சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தேன், ஆனால் அம்மா சொல்லலையாம், சரி நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல வரும்போது விஜய் வந்துட்டு, எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுமா, அப்புறம் எதுக்காக அம்மா தெரியாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்க, இப்போ தான் எனக்கு பெருமாள் கால் பண்ணி சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், எதுக்காக வந்து நீ இந்த மாதிரி திடீர்னு முடிவெடுத்திருக்க, இது நீயா முடிவெடுத்தியா இல்லை வந்து உன்கிட்ட வந்து யாராவது சென்டிமெண்ட்டாக பேசி இந்த மாதிரி முடிவெடுக்க வச்சாங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, மகா வந்துட்டுருக்கிற காரை வந்து பின்னாடி அந்த லாரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்கு. ஆளில்லாத இடமா பார்த்து அடித்து தூக்குனா அப்படின்னு பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் விக்கி மகா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மேடம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, விக்ரம் தான் வந்து உங்களோட ஹஸ்பண்ட்னு சொல்கிறீங்க, அப்போது அன்றைக்கி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போது எதுக்காக உங்களை போக விடாமல் தடுத்தாங்க, ரவுடிங்கில் வச்சு உங்களை அடிக்கணும்னு பிளான் பண்ணாங்க, எதுக்காக இதையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது மகா வந்துட்டு, இங்கே பாருங்கள், இது பண்ணது எல்லாமே வந்துட்டு இப்போ நீங்கள் பேசுனீங்களே அந்த பெருமாளோ அவங்களாம் யாருமே கிடையாது, அங்கே ஒரு லேடி இருக்காங்க, அநேகமாக அவங்க வந்து முருகனோட அம்மாவாக தான் இருக்கணும், அவங்க தான் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே வந்துட்டு விக்ரம் வந்து விஜய் கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ விஜய் வந்து, எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க, உன்னை சென்டிமெண்ட்டாக யாரோ பேசி என்னவோ தான் வந்து இந்த மாதிரி பண்ண வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ விக்ரம் வந்துட்டு, அம்மா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து என்ன தெரியுமா சொன்னாங்க அப்படின்னு நடந்த விஷயத்தை வந்து சொல்ல வராங்க. அப்போ நந்தினி வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, செக் எடுத்துகிட்டு நேராக விக்ரமோட ரூமுக்கு வந்து போயிருப்பாங்க. விக்ரம் எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுதுப்பா, இந்த செக்கில் கொஞ்சம் சைன் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது விக்ரம் வந்துட்டு, என்னம்மா நீங்கள் சைன் போட்டு கொடுங்கன்னா நான் கொடுக்க போகிறேன், எதுக்காக நீங்கள் இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க, ஆமாம்மா எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு 10 லட்சம் வேணும்பா அப்படின்னு சொன்ன உடனே, 10 லட்சம் தானா, நீங்கள் என்னமோ பெரிய அமௌண்ட்டை கேட்க போகிறீங்கன்னு நினச்சேன், ஆமாம் எதுக்காகம்மா அப்படின்னு கேட்கும்போது, வீட்டு செலவுக்கு தான்ப்பா, இந்த 10 லட்சத்துக்கு நீ சைன் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதை வச்சு நான் ஒரு 3 மாதம் ஓட்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இந்த சொத்து மொத்தமே உங்களது தான்மா, ஏம்மா நீங்கள் இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்க, நீங்கள் கையெழுத்து போடுன்னா நான் போட போகிறேன், என்கிட்ட அவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்களேம்மா, இல்லைம்மா இது ரொம்ப தப்புமா, இந்த மாதிரிலாம் என்கிட்ட நீங்கள் கேட்காதீங்கம்மா, இது உங்கள் பணம்மா, இது உங்கள் சொத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, இருந்தாலும் நீ கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்க, நான் வாங்க வேண்டிய இடத்துல இருக்கேன், வீட்டில் என்ன நடக்குது, எதுக்காக செலவு பண்ணுறான் அப்படின்னு உனக்கு எல்லாமே தெரியணும்ல, இது உன்னோட பணம் அப்படின்னு ரொம்ப சென்டிமெண்ட்டாக வந்து நந்தினி வந்து பேசுகிறாங்க. அதை கேட்ட உடனே விக்ரம் வந்துட்டு, ஆமா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லி உடனே பெருமாளுக்கு கால் பண்ணி, என் பேரில் இருக்கிற சொத்து எல்லாத்தையும் வந்து அம்மா பேருக்கு மாற்றத்துக்கான பவர் ஆஃப் அட்டவை ரெடி பண்ணி டாக்குமெண்ட்ஸ்
டாக்குமெண்ட்ஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு சொல்லு அப்படின்னு பெருமாள் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தை தான் விஜய் வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு விஜய் வந்துட்டு ஓஹோ அப்போது இவங்க சொல்லி தான் நீ பண்ணுற அப்படின்ற மாதிரி விஜய் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் எடுத்த முடிவு சரி தானே அப்படின்னு வந்து நந்தினி விஜய் கிட்ட வந்து கேட்டுட்ருப்பார் விக்ரம் வந்துட்டு. இன்னொரு பக்கம் ஜோதி வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. என் பொண்ணு உயிரோடு இருக்கும் போதே வந்து என் மாப்பிள்ளைக்கு வந்து வேறு ஒரு பொண்ணு வந்து கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியா? நீ செத்தா கூட பரவாயில்ல, என் பொண்ணுங்கன்னா உனக்கு அவ்வளோ கேவலமாக போயிட்டாங்களா, இது வந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் ரொம்ப வேகமாக வந்து விக்ரமோட வீட்டுக்கு வந்து வந்துட்டுருக்காங்க. இங்கே டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு விக்ரம் வந்து சைன் பண்ணலான்னு போகிறாரு. கரெக்டாக வந்து அந்த பெண்ணு வந்து சரியாக எழுதாது. இன்னொரு பக்கம் மகா வந்து சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. இதோட இந்த எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.